ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நோவா கம்பெனியோட 1078 மாடலோட ட்ரிம்மர் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமேசானில் புக் பண்ணி வாங்கினோம். இதோட எம்ஆர்பி 999 ரூபா போட்டிருக்கு. நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 499 ஆஃபர் மூலமாக வாங்கினோம். உள்ள ஒரு பில்லு இருக்குது, சிமெண்ட் அட்ரஸ்ஸு பக்காவாக இருக்குது. பில்லு உள்ள பேக்கிங் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நோவா ஓரளவுக்கு ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2-3 ட்ரிம்மர் நான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது நோவாவில். விலையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டான ஒரு கரெக்டான ரேட்டு தான். ரேட் அதிகமாகவும் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இது போதும். இதுவே வருது, ஓரளவுக்கு ரொம்ப நாளைக்கு வருது. ப்ரைஸ் 999, நம்மளுக்கு 499 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 5 கிளிப் இருக்குன்னு போட்டதுனால தான் நான் அதை வாங்கியிருக்கேன். கிளிப்பு வந்து ஒரு வேறு சைஸில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்பாக்சிங். ஈஸர் மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாலாம் இல்லை, ஓரளவுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி காம்பேக்டாக தான் இருக்குது. டிசைன் நல்லா தான் இருக்குது. கிளிப்பு மொத்தம் வந்து 5 கிளிப்பு வருது. 1mm, 3mm, 6mm, 9mm, 12mm வரும். இதில் வந்து கேபிள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற ட்ரிம்மர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கேபிள் கொடுத்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். இதில் அப்படி கிடையாது. இது டேரெக்டாக நீங்கள் கரண்ட்டில் போட்டுக்கலாம். சார்ஜர் தேவைப்படாது. சார்ஜர் இன்க்ளூடாகவே வரும். ஆயில் கேன் ஒன்று. இது வந்து ப்ரஷ், அதில் இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வரும். இப்போ ட்ரிம்மர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, ரொம்ப கையில் அதிர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்க மாதிரி, ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக, கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருக்கிற வைப்ரேட் ஆகுது கையில் வச்சுருக்கும்போது. சுவிட்சு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் க்ரிப்பாக கைக்கு பிடிக்கிற மாதிரி ஆட்டமாக இல்லை. சார்ஜர் பின் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டு டேரெக்டாக கரண்ட்டில் மாட்டிக்கலாம். இதுக்குள்ளேயே சார்ஜர் இருக்கும். இதுக்குள்ளே இன்பில்டும் பேட்டரியாக வரும். பேட்டரி நம்மளால் கழட்ட தேவையில்லை. சுவிட்சு மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இல்லை, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தீர கையோடு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். பிளேட் ரொம்ப ஷார்ப்பெல்லாம் இல்லை. நீங்கள் வெறும் கார்ட் போடாமல் கிளிப்பு மாட்டாமல் ஷேவ் பண்ணினாலும் ரொம்ப குத்துற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஓகே, இதோட யூசர் ரிவ்யூ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.